ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சினிமாபதி யூடியூப் சேனல். ரீசெண்டாக தான் நம்ம ஏகேவோட தாயார் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக மரணத்தை தழுவியிருக்காங்க. இதனால் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவை நேரில் மீட் பண்ணி ஆறுதலாம் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம தமிழக முதலமைச்சரான தளபதி விஜய் அவர்கள் நம்ம ஏகேவோட வீட்டுக்கே வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. முதல்வர் விஜய் அவர்கள் நம்ம ஏகேவோட வீட்டுக்கு வரும்போது நம்ம ஏகே விஜய் அவர்களை வரவேற்கிறதுக்காக வெளியே நின்றுருந்தாரு. அப்போ ரொம்பவே அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணி தான் நின்றுருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்களை உள்ளார வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சடனாக எமோஷனல் ஆகி விஜய் அவர்களோட தோல்ல செஞ்சு உடஞ்சு அழுதுருக்காரா நம்ம ஏகே. இதை உடனே கவனிச்ச நம்ம முதல்வர் விஜய் அவர்கள், என்ன அஜித், நீங்கள் எவ்வளோ போல்டான ஸ்ட்ராங்கான ஒரு மேன், எனக்கு பல நேரங்களில் ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படும், அப்போல்லாம் உங்களை தான் முன்னுதாரணமாக நினச்சி நான் கலங்காமலும் போல்டாகவும் இருப்பேன். அப்படிப்பட்ட நீங்களே இப்போ எமோஷனலாக அழுகுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அஜித் அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் நம்ம ஏகே கிட்ட சொல்லியிருக்காராம். இந்த சந்திப்பு முடியும் போது நம்ம ஏகே கிட்ட முதல்வர் விஜய் அவர்கள், இன்னும் 2-3 நாட்களில் நான் மறுபடியும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன், கவலைப்படாதீங்க, தைரியம் இருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்களோட அந்த பிஸியான ஸ்கெடியூலில் என்னை மறுபடியும் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே வந்து உங்களை மீட் பண்ணுறேன் விஜய் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருந்தன்மையோட நம்ம ஏகே விஜய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சினிமா துறையிலிருந்து ஒரு சாதாரண நடிகனாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு பதவியில் வந்துட்டு சிஎம் கான்வையோட துப்பாக்கி ஏந்திய காவலர்களோட பாதுகாப்பில் நீங்கள் வரதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமிதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஏகே சந்தோஷத்தோட சொல்லியிருக்காராம். முதலமைச்சர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் எந்த ஒரு கர்வமும் இல்லாமல் தன்னோட வீட்டுக்கு எளிமையாக சாதாரண ஒரு நண்பராக கலக்கமான மனசோட விஜய் அவர்கள் தன்னை மீட் பண்ண வந்ததுனால இந்த மாச இறுதிக்குள்ளாரியே சிஎம் விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்துக்கே போய் நேரில் சந்திச்சு நன்றி தெரிவிக்க இருக்காரா நம்ம ஏகே அஜித் குமார் அவர்கள். இந்த 2026 தாங்க வரலாறு பார்க்காத ஏகப்பட்ட அதிசயமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. 75 வருஷமா ஆண்டுட்டு இருந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட்டிருக்கு. ரொம்ப வருஷமா கப்படிக்காத ஆர்சிபி இப்போ 2வது கப் அடிச்சிருக்குது. பல வருஷமா மார்க்கெட்ல இருந்து கஷ்டப்பட்டு இருந்த நிறைய நடிகர்கள், முக்கியமா சூர்யா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் பார்த்தீங்கன்னா கருப்பு பிளாஸ்ட் படம் மூலியமா பிளாஸ்டான ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு திரும்பவும் பேக் டு த ஃபார்முக்கு வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை அதிசயத்தை இந்த 2026 காட்டுன்னு எனக்கு தெரியலங்க.